சொல்லப்பட்ட கேது விசாகம் நாளில் நின்றால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான், அல்லது அந்த பொண்ணோட ஜாதகம் பாருங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கூட பிழைக்க மாட்டாங்க. 7ஆம் பாவாதிபதி எடுத்துக்கங்க. ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி இருப்பார்ல, அவர் எங்கே இருந்துட்டு போகிறாரு, 7ஆம் பாவாதிபதி இருப்பார்ல, அந்த 7ஆம் பாவாதிபதி எடுத்துக்கங்க. அந்த 7ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம், அவ்வளோதான். இப்போது 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேது 2ஆம் பாவத்தில் நீச்சம், முடிஞ்சு போச்சு ஜோலின்னு. சேலத்தில் திருமண பொருத்த சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் திருமணத்துக்காக தனிப்பட்ட முறையில் பல ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் திரு குரு தங்கராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஒரு சிறிய உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தின் மீது அளப்பரிய நம்பிக்கையும் பற்றும் ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி மக்கள் சேவைக்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். திருமண பொருத்தம், இன்றைக்கி திருமண பொருத்தத்தை பற்றி பேசினாக்கா எல்லா செல்ஃபோனில் இருக்கிற ஆப்லேயே திருமண பொருத்தம் இருக்குது, பஞ்சாங்கத்தில் ஒரு பக்கத்துலேயே திருமண பொருத்தம் இருக்குது. அப்புறம் பத்தலைன்னா ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் கொடுத்தோம்னா தனியாக திருமண பொருத்தத்துக்கான தனியாக புத்தகமே தனியாகவும் இருக்குது. அவ்வளவு எளிமையானது திருமண பொருத்தம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களிடத்தில் அதை விதைச்சிட்டாங்க. அதுதான் திருமண பொருத்தத்தில் இன்றைக்கி ஜோதிடத்துறையில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, திருமண பொருத்தத்தில் அவங்க வெற்றி பெறாங்கன்னு சொன்னால் இறைவன் கொடுத்த வரமாக தான் இருக்க முடியும். நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுல எல்லாவற்றுக்கும் பலன் சொல்கிற மாதிரி திருமண பொருத்தத்துக்கான பலனை சொல்ல முடியாது. திருமண பொருத்தம் தான் ஜோதிடத்துறையிலேயே மிகப்பெரிய சவாலான வேலைன்னு சொல்லுவோம். எவ்வளவு சவாலான வேலையை எவ்வளவு எளிமையாக்கி வச்சுருக்காங்க பார்த்தா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது. அந்த அளவுக்கு இருக்குது. ஜாதகம் பார்க்குறதுக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்துருக்கணும். பொருத்தம் பார்க்குறது இருக்குதான்னு கேட்டாக்கா அவனுக்கு அமிச்ச உடனே ஒரு உள்ளே போவார், போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வர்ற மாதிரி சீட்டு வாங்கிட்டு வெளியே வந்துடுவார் 5 நிமிஷத்தில். இப்படி தான் இருக்குது திருமண பொருத்தம். ஆனால் இதில் என்ன, அது எங்கேருந்து இது தொடங்கி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பாட்டங்காலத்திலேருந்து வந்துருச்சு. இது ஒன்று இன்றைக்கி வந்ததில்லை. இது எங்கள் அப்பா பாட்டங்காலத்திலேருந்து இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் அதே நடைமுறை இன்றைக்கி சரி வரல, அவ்வளோதான். அன்றைக்கெல்லாம் தாலியை கட்டி விட்டாங்கன்னா அடிமை மாதிரி, அவ்வளோதான். நல்லதோ கெட்டதோ இறைவன் ஒரு முடிச்சு போட்டான் இந்த பிறவி அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இருந்துச்சா இல்லையா? அன்றைக்கி அதுதானே காலம். அதே காலம் இன்னைக்கு அந்த மாதிரி நினைக்குமா? அப்போ காலம் மாறிப்போச்சு இல்லையா? ஆனால் நடைமுறை அப்படியே தான் இருக்குது. ஆனால் காலம் மாறிப்போச்சு. இப்போ எல்லோரும் படிச்சிருக்காங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ யாருக்கும் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இப்போ கிடையாது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. சட்டமும் அதுக்கு இடம் கொடுக்குது. அப்போ திருமண பொருத்தம் பார்க்குறது அப்பா ஜோதிட சூத்திரம் AJS அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள் + 44 108 விதிகள் இருக்குது. இந்த 108 விதிகளில் ஏதாவது ஒரே ஒரு விதி அந்த ஜாதகத்தில் எதிர்மறையாக இருந்தால் அந்த கல்யாணம் ரத்தாயிடும். எல்லாமே ஜோதிடத்தில் இருக்கிற விதியே தான். ஒன்றும் புதுசாக நாம் எங்கே போய் வானமண்டலத்திலேருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்த விதியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற விதியே தான்.
இருக்கிற விதியை தான் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இப்போ தினப்பொருத்தம் பார்க்குறது வச்சுக்கோங்க. தினப்பொருத்தம் எல்லாருமே தினப்பொருத்தம் பார்க்குறாங்க. 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் சேர்த்தக்கூடாது. இது சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 3 தவிர்த்து மற்றதெல்லாம் சேர்த்தலான்ட்டாங்க. அப்புறம் ராசி பொருத்தம் பார்த்தோம்னா 7வது ராசி வந்தால் தான் ராசி பொருத்தமே வரும். இப்போ மேச ராசியில் ஒரு பொண்ணு பிறந்திருக்குதுன்னா 6 ராசியை கடந்து 7வது ராசியாக துலா ராசியில் சந்திரன் இருந்தால் தான் ராசி பொருத்தமே வரும். ரொம்ப பேர்த்துக்கு இதே தெரியாது. 7வது ராசியாக இருந்தால் தாங்க ராசி பொருத்தமே. அந்த காலத்தில் முனிவர்கள் ராசி பொருத்தத்தை 7வது வீட்டில் இருந்து தான் ராசி பொருத்தமே எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அது கண்காணிக்கப்பட்டிருக்குது. இப்போ ராசி பொருத்தம் இப்போ அதெல்லாம் வேண்டாம், சும்மா சாதாரணமாக தினப்பொருத்தம், அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாதுன்றாங்க. தினப்பொருத்தமா? அது பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, அதெல்லாம் என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தினப்பொருத்தத்தை சரியாக பார்க்குறதுக்கு ஒரு ஜோசியர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு கூட சொல்லிடலாம். உதாரணமாக 3வது நட்சத்திரம் இருக்குது இல்லையா, எல்லாருன்னா 3வது நட்சத்திரம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது என்னப்பா 3வது நட்சத்திரத்தில் போய் அது விபத்து தாரேன்னு சொல்கிறாங்க, எல்லாம் விபத்தாயாக போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவருடைய சந்திரன் எங்கே இருக்காரோ அதிலிருந்து 3வது நட்சத்திரம் தானே விபத்து தாரேன். சரி, அந்த 3வது நட்சத்திர அதிபதி ஏதோ ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். பரணி, கிருத்திகை, ரோகிணி, இது விபத்து தாரை. விபத்து தாரையை சேர்த்தா விபத்தாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆகுமா ஆகாதா ஜோசியர் தானே சொல்லணும். ரோகிணி நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நீச்சமாயிட்டார். ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு குப்பனோ சுப்பனோ மாதிரி, ராகு இருக்கட்டும், கேது இருக்கட்டும், ஏதோ ஒரு இவங்க சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகமும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. 8 கிரகம் இருக்குது இல்லையா. இந்த 8 கிரகம் எது வேணா இருக்கட்டுமே, ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அந்த கிரகம் இருக்குது. 3வது நட்சத்திர அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருக்கார். இவ்வளோதான் விஷயம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றுதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பையனை கல்யாணம் பண்ணனா விபத்து நிச்சயம் நடந்துடும், கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா அது நீச்சமாக இருக்கிறது. அது மாதிரி 5வது நட்சத்திரமும் இதே தான். 5வது நட்சத்திர அதிபதியான கிரகம் நீச்சம் பெற்றாலோ அஸ்தங்கம் அடைந்து எரிந்து போனாலோ அதிவக்ரகதியில் இருந்தாலோ போதுமானது. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒன்று நீச்சமாக இருக்கணும், அல்லது அவனே நீச்ச சாரத்தில் இருக்கணும், அல்லது அவனே நீச்சனோடு கூடி இருக்கணும், அல்லது ராகுவோடு கூடலாம், கேதுவோடு கூடலாம், சூரியனோடு கூடலாம், அதுக்கு மேலே வக்ரகதியாகலாம். இந்த மாதிரிலாம் அந்த 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் போய் சும்மா இருக்க மாட்டாமல் உட்காந்துக்கிச்சின்னு, சும்மா தானே இருக்குது சேரு, நாம் தான் உட்காந்தா என்ன, போய் அது போய் உட்காந்துக்கிச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ 5வது நட்சத்திரத்தை சேர்த்துறோம்னா 5வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் இருக்கு இல்லையா, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை இல்லையா. பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை 5வது நட்சத்திரம். 5வது நட்சத்திர அதிபதியான ராகு நீச்சமாக போயிட்டார். இவ்வளோதான், நீச்ச ராசியில் போய் நின்ட்டார். இந்த திருவாதிரையில் எந்த கிரகம் நிற்கிதோ குருவே நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே காப்பாற்றி கொடுக்குறவர் அவர் தானே. அவர் போய் திருவாதிரையில் நின்ட்டார்னு வச்சுக்கோங்க. குரு தான் நல்லவராச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக போயிடும். ஏன்னா குழந்தையே பிறக்காது. 5ஆம் நட்சத்திர அதிபதி பிரத்யேக் தாரைன்னு சொல்கிறான். கர்ப்பத்தை கலைத்து விடுங்கிறான். பெண் ஜாதகத்தில் 100% நடந்துடும். ஆண் ஜாதகத்துக்கு இது ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆனால் விபத்து 2 பேர்த்துக்குமே பாதிக்கும். 5வது தாரைங்கிறது பிரத்யேக் தாரைங்கிறதுனா கர்ப்பத்தை கலைக்கக்கூடியது. அப்போ அது பெண்களுக்கு தானே பொருந்தும், ஆண்களுக்கு அது பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி 7வது நட்சத்திரம் இருக்குது. தினப்பொருத்தத்தில் 7வது நட்சத்திரம், 7வது நட்சத்திர அதிபதி. இப்போ ஏதோ இப்போ பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் 7வது நட்சத்திரம்.
7வது நட்சத்திர அதிபதி, இப்போ 7வது நட்சத்திரமே சேர்த்தக்கூடாது. அங்கே பொண்ணுக்கு சந்திரன் இருந்தால் எங்கள் ஆணுக்கு இருக்கக்கூடாது, இதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஆணுக்கு இருந்தால் கூட பொண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்ற பொருத்தம் யாருக்கு பார்க்குறாங்கன்னா பெண்களுக்கு தானே பொருத்தம் பார்க்குறாங்க. யார்கிட்ட கேளுங்க, எங்கள் குருநாதர்கிட்ட நான் கேட்டேன், பொம்பளைக்கு தான்டா பார்க்குறது, ஆம்பளைக்கா பார்க்குறாங்க? எங்கள் குருநாதர் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தார், அப்படி தான் ஒன்று சொன்னார். அப்புறம் நான் யோசனை பண்ணேன், எழுதவன் ஏட்டக்கு எடுத்தான், படித்தவன் பாட்டக்கு எடுத்த மாதிரி தான் இந்த நாடு இருக்குது. ஆணோட ஜாதகமே எடுத்துக்கலாம். ஆணோட ஜாதகத்தில் 7வது நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. 22 வருமல்ல பொண்ணுக்கு? வருமா வராதா? 7 எடுத்தால் 22 வரும், 22 எடுத்தால் 7 வரும்ல. இது என்ன போய் இதில் பொம்பளைக்கு பார்க்குறதுன்னா ஆம்பளைக்கு பார்க்குறதுனா? ஆம்பளைக்கும் அதே தாங்க. ஆம்பளைக்கு 7வது நட்சத்திரத்தை பார்த்தா பொம்பளைக்கு அது 22 வரும்ல. அங்கேருந்து இங்கே பார்த்தா இது 22 வரும்ல. எப்படி வராமல் போகும்? அப்புறம் என்ன ஆம்பளைக்கு பார்க்குறது பொம்பளைக்கும் பார்க்குறது ஆம்பளைக்கு பார்க்குறது ஒன்று தான். இது என்ன முன்னாடி 7 அது பின்னாடி 7. 22வது நட்சத்திரம் எங்கே வருது? பின்னாடி 7 தானே. இது முன்னாடி 7 பின்னாடி 7 ரெண்டு தான் வதை வைநாசிகம். இது எல்லாம் தான் பார்க்குறாங்க. சரி, 7வது நட்சத்திரம் பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். பூச நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனைன்னா 7வது நட்சத்திரம் பூச நட்சத்திரமாவது அது சேர்த்தக்கூடாது. இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். சேர்த்தக்கூடாது. 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏற்கனவே. பூச நட்சத்திரத்தில் இந்த பொண்ணு நான் சொல்கிறது நீங்கள் மாற்றி மாற்றிலாம் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தா அந்த ஜாதகத்திலே பார்த்துக்கலாம், பெண் ஜாதகத்தை பார்த்தா அதிலே பார்த்துக்கலாம். இதில் இருக்கிறது அதில் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இப்போதைக்கு ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமாக அதை எடுத்துக்கோங்க, இல்லாது பெண் ஜாதகமாக ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். விதி ஒன்று தான். ஆண் ஜாதகத்துக்கு 7வது நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருப்பாரா இல்லையா? அந்த ஜாதகத்தில் பூச நட்சத்திர அதிபதி யார்? சனி பகவான் தானே. சனி தானே 7வது நட்சத்திர அதிபதி. அந்த பையன் ஜாதகத்தில் 7வது நட்சத்திர அதிபதி பூச நட்சத்திரத்தில் எங்கேயோ உட்காந்துருக்கார் ஒரு இடத்துல. ஆனால் அவர் வக்கரமாயிட்டார், அல்லது அத்தங்கமாகி எரிஞ்சு போயிட்டார், அல்லது ஒரு நீச்சனோட போய் கூடிட்டார், இல்லது அவரே நீச்சமாயிட்டார். அவன் இது என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டு போச்சின்னு சொல்லிச்சுக்கவ அப்படிம்பாங்க. இல்லது அட்டமாதிபதி சாரத்தில் போய் 8 குடியனோட சேர்ந்துட்டார். இப்படி இருக்குது அந்த ஜாதகத்தில். ஆனால் பூச நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா தப்பிச்சானா அப்படிங்கிற விதி தான். இந்த மாதிரி அந்த பூச நட்சத்திர அதிபதியான சனி பகவான் அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அந்த பூச நட்சத்திரத்தில் போய் ஏதோ ஒரு கிரகம் போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பெண் ஜாதகத்தில் தான் பார்க்க போகிறீங்க இல்லையா? இங்கே பரணி இருந்தால் பூசத்தை பெண் ஜாதகத்தானே சேர்த்தக்கூடாது, பெண்ணுக்கு இருந்தால் ஆண் ஜாதகம் தானே சேர்த்தக்கூடாது. இப்போ நான் அந்த ஜாதகத்துக்கே போகல. எங்கே போகல? ஆண் ஜாதகத்திலே பார்க்குறோம் எல்லாமே, அல்லது பெண் ஜாதகத்திலே பார்க்குறோம். இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு இன்னொரு ஜாதகமே எடுக்கலன்னு சொல்கிறேன் நான். எந்த ஜாதகம் பார்க்குறோமோ அந்த ஜாதகத்திலே பார்த்துக்கலாம். 7வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது, ஏதோ ஒரு கிரகம் நிற்கிது. ராகு நிற்கிறாரு, கேது நிற்கிறாரு, சூரியன் நிற்கிறாரு, செவ்வாய் நிற்கிறாரு, புதன் நிற்கிறாரு. இப்படி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கிரகம் பூச நட்சத்திரத்தில் நிற்கிது. பூச நட்சத்திர அதிபதின்னு சொன்னால் நீங்கள் சந்திரனை பார்த்தீங்க. ஆனால் முனிவர்களுடைய கருத்து அதுவல்ல. 7வது நட்சத்திரம் என்பது வதை நட்சத்திரம். இதுதான் அவங்க சொன்னது. அப்போ பையனுடைய ஜாதகத்தில் 7வது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால், எந்த கிரகமாக வேணா இருக்கலாம், ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் 7வது நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும். எப்படி செய்யாமல் போகும்? எந்த கிரகமாச்சு அது நின்ற நட்சத்திரத்துக்கு வேலை செய்யலைன்னா ஜோசியமே இல்லை. ஆமாவா இல்லையா? எந்த கிரகமோ நின்ற நட்சத்திரத்துக்கு வேலை செய்யலைன்னா ஜோசியமா? ஜோசியம் என்ன வேலை செய்யுது? இப்போ சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா கேது தசை தானே எழுதுவீங்க, வேறு மாற்றி எழுத முடியுமா? இப்போ எல்லா கிரகத்துக்கும் அதே விதி தானே. எந்த கிரகமோ எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கான வேலையை தான் செய்யும். 7வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அதில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்ற நான். இது பையனோட ஜாதகம் தான். அந்த 7வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமே வதை மற்றும் வைநாசிகம். 22வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
22வது நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் வந்து அந்த பையன் ஜாதகத்தில் அந்த சந்திரன் இருக்கக்கூடாது. இதுதான் விதியாக சொல்லப்பட்டிருக்குதுங்க பார்க்குறது எல்லாமே. ஆனால் வந்து உப்பு தண்ணியில் பருப்பு வாதுங்கிறாங்களா, அந்த மாதிரி இது. அப்போ 22வது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வதை தான் செய்யும், வைநாசிகம் தான் செய்யும். அப்போ 3வது நட்சத்திரமும் வேலை செய்யும், 5வது நட்சத்திரமும் வேலை செய்யும், 7வது நட்சத்திரமும் வேலை செய்யும், 22வது நட்சத்திரமும் வேலை செய்யும். அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் அந்த வேலையை செய்து முடிக்கும். அதுபோல் இப்போ 3, 5, 7 அப்புறம் 22 எடுத்தாச்சு. அப்புறம் அடுத்தது வேதை நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் தினப்பொருத்தங்க, வேணுமோ சும்மா இல்லை. இது வந்து கயிறு பொருத்தம்னு சொல்கிறாங்கல்ல, ரஜ்ஜி பொருத்தம்னு சொல்கிறாங்க. கயிறு பொருத்தங்கிறாங்க, ரஜ்ஜி பொருத்தங்கிறாங்க. ஏதோ புரியறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். கயிறு பொருத்தம் இருக்கா பாருங்கன்றாங்க. என்னத்துக்கு, கட்டி போடுறதுக்கா? அப்படின்னா இப்போ வந்து கிருத்திகை 1ஆம் பாதத்தில் ஒரு பையன் பிறந்துட்டான். நான் பொண்ணுக்கே போகிறதில்ல. எப்படி சொல்கிறேன், பொண்ணுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது பொருத்தம் பார்க்குறது சொல்கிறாங்கல்ல. இப்போ அதே மாதிரி சொன்னால் தங்கராஜ் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு வாங்க, நான் அதுக்கு தான் சொல்கிறேன். பையன் ஜாதகத்தையே பேசுகிறேன். கிருத்திகை 1ல் இருக்குது சந்திரன், கிருத்திகை 1ல் மேசத்தில் இருக்குது. இதுக்கு வேதை எங்கே இருக்கும் பாரு, இதுக்கான வேதை எங்கே இருக்குது? விருச்சிக ராசியில் வேதை எங்கே இருக்குது தெரியுமா? விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது இல்லையா, அதுதான் வேதை. இப்போ கிருத்திகை நட்சத்திரம்னா விசாகம்னு பொதுவாக எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. அந்த வேதைன்னா என்னன்னே தெரியாமையே போயிட்டுருக்கு. ஜோதிடக்காரங்களில் ஒரு 50% பேத்துக்கு தான் தெரியுது. 10 பேத்துக்கு 20 பேத்துக்கு இல்லை, 50 பேத்துக்கே தெரியல. வேதை எப்படி எடுக்கிறதுன்னு கூட இன்னமும் தெரியாத சூழ்நிலை தான் இருக்குது. இப்படி வேதையை எப்படி பார்க்குறாங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறந்தான் 1ஆம் பாதத்தில். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது. இவ்வளோதான் வந்ததுக்கு. திருமண பொருத்தம் வந்து இப்போ நான் தான் பார்த்து நான் தான் பெரிய ஆள் இல்லை. இது மக்களுக்காக இறைவனால் வடிவமைக்கப்பட்ட விதி. இது எல்லாருக்கும் பொது தானே. இது எதுக்காக நான் சொல்லணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த விதி எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் நல்லா பிழைக்கணும். ஜோசியத்துக்கு ஒரு பேர் இருக்கணும். ஜோதிட மூலலார ஆசிரியர்கள்லாம் எழுதி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தா தான் நாம் நல்ல பிள்ளை. நான் மட்டும் பணம் சம்பாதிச்சு பிழைக்கிறதுக்கு நல்ல பிள்ளை இல்லை. அந்த சாஸ்திரத்தை கொடுத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தா தான் என் பேர் நிற்கும். அப்போ நான் வந்து உண்மையாக இருக்கணும். அந்த மூல நூல் குருமார்களுக்கு நான் உண்மையானவனாக இருக்கணும். இல்லைன்னா எனக்கே இது கிடைக்காது. அப்போ எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா நான் வச்சுக்கிறதுக்கு இல்லை, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் எல்லாரும் பயன்படணும். பொது நோக்கத்தோடு ஒன்று கொடுத்தா அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அப்போ வேதை நட்சத்திரம் இப்போ நம்ம சொல்கிறோம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு பையன் பிறந்தான், சந்திரன் மேச ராசியில் இருக்கார். இதுக்கு வேதை எங்கே இருக்குது அப்படின்னா விசாகம் 4ஆம் பாதம் தான் வேதை. விசாகம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவ்வளோதான். நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சுலபமான விதி தான். 64 + 44 108மே சொன்னால் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். ஐயா அவர் என்னென்னமோ சொல்கிறாரு, 8ஆம் பாவதி 10ஆம் பாவதி 3ன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட்டு எல்லாமே நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி ஒரு பாயிண்ட் தான். விசாகம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால், எந்த கிரகம் வேணால் இருந்துட்டு போகுது, விசாகம் 4ல் ஒரு கிரகம் இருந்தால் இந்த பையனுக்கு விசாகம் 4ல் நின்ற கிரகம் இருக்கு இல்லையா, அதுதான் வேதையாக வேலை செய்யும். அதான் வேதை. தெரியாதனமாக அந்த பையனை 9 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு 9வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன வருது? 7வது நட்சத்திரம் ஆயில்யம் சேர்த்தக்கூடாது அப்படின்றாங்க. 7 தானே கிருத்திகைக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரின், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 7 யோசிக்கிறாங்க. 7வது நட்சத்திரம் சேர்த்தக்கூடாதுன்ட்டாங்க. சரிப்பா தப்பிச்சுமா பரவாயில்ல. 8வது நட்சத்திரம் சேர்த்தலாம்ல, மைத்திர தர தானே. அப்புறம் 9வது நட்சத்திரம் அதிமைத்திர தர, டபுள் டிக் போட்டுக்கலாம். மார்க்கு அது டபுள் டிக் மார்க்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க.
இப்போ நான் என்ன சொல்கிறேன், மைத்திரத்தாரையை வச்சுக்கோங்க அல்லது அதிமைத்திரத்தாரையை கூட வச்சுக்கோங்க. மைத்திரத்தாரைன்னா 8 கேது வர்றாரா, இந்த கேது நிற்கிறார் விசாக 4ல் நிற்கிறார். மைத்திரத்தாரை என்று சொல்லப்பட்ட கேது விசாகம் 4ல் நின்றால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான் அல்லது அந்த பொண்ணோட ஜாதகம் பாருங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கூட பிழைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் கூட. வேதைங்கிறான். வேதை என்னன்னா பிரித்து விடுதல் என்றான். அந்தன்னா வதை, அந்தாண்ட வைநாசிகன்னா ரெண்டுமே மாட்டிக்கிச்சுன்னா யாராவது ஒருத்தன் மண்டையை போட்டுருவாங்கிறான். சண்டை வந்து தூக்க கூட போய் செத்துருவாங்க. வைநாசிகம் நாசம் செய்து விடுங்கிறான். நாசம்னா உயிரே போயிடுங்கிறான். இங்கே என்ன வேதைங்கிறான். வேதை என்னன்னா பிரித்து விடுங்கிறான். அவங்களால கூடவே முடியாது, சேர்ந்து வாழவே முடியாதுன்றான். ஒற்றை கருத்தே ஏற்படாதுங்கிறான். இப்போ வேதையில் இப்படி வந்துருச்சு. இதுக்கும் மேலே 3ஆவது நட்சத்திரம், 5ஆவது நட்சத்திரம், 7ஆவது நட்சத்திரம், 22ஆவது நட்சத்திரம், அப்புறம் வேதையை பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் இருக்குது. 22ஆம் திரேக்கானம்னு ஒன்று இருக்குது. 22ஆம் திரேக்கானம், மரண திரேக்கானம்னு பேர். இதுக்கு பேர் மரண திரேக்கானம். இப்போ இதே நட்சத்திரம் வச்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பையன்தான். இவனுக்கு 22ஆம் திரேக்கானம் எங்கே இருக்குது? பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் எல்லாம் ஒன்று தான்றேன் நான். பொருத்தம் பார்க்குறதுக்கு அதுக்கு தனியாக இதுக்கு தனியெல்லாம் கிடையாது. ஆம்பளை ஜாதகத்தில் நீங்கள் ஆம்பளை ஜாதகத்துக்குள்ளே முதல்ல பார்த்து முடிக்கணும். பெண் ஜாதகத்தை பார்த்தா பெண் ஜாதகத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டு தான் அடுத்தது ஜாதகமே தேடணும். இதெல்லாம் செய்யாதனால தான் இன்றைக்கி பாதிக்கு பாதி டைவர்ஸு, குழந்தை இல்லாத நிறையா போயிட்டே இருக்குது. இந்த மனவேதனையை தாங்க முடியாமல் தான் இந்த உலகத்திற்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று செஞ்சோமா, இந்த மக்களுக்கான ஒரு சேவை ஏதாவது ஒன்று செஞ்சணும், ஆண்டவங்கிட்ட ஒரு பேர் வாங்கணும். ஆண்டவங்கிட்ட, மக்கள்கிட்டலாம் நினைக்கல, ஆண்டவங்கிட்ட தான். எனக்கும் அவருக்கு மட்டும்தான் கனெக்ஷன். நான் மக்கள்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு போகிறதே கிடையாது. அப்போ இறைவனுக்கு எனக்குமான தொடர்பு, அவருக்கு நான் நல்ல பிள்ளைன்னு காட்டிடணும், அவ்வளோதான். 22ஆம் திரேக்கானம் அப்படின்னா அதே கொஞ்சம் படித்து ஏற்கனவே திரேக்கானமெல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, எல்லாமே படித்து தான் இருப்பாங்க. ஆனால் திரேக்கானம் இன்றைக்கி கூட கேட்டாக்கா திருத்திருந்து முழிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்குது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குது அப்படின்னா 22ஆம் திரேக்கானங்கிறது அந்த ராசியிலிருந்து 8ஆவது ராசியில் இந்த பையனோட ஜாதகத்தில் அங்கே அஸ்வினி 4, பரணி 4, கிருத்திகை 1, 9ஆவது பாதத்தில் உட்காந்துருக்குது அந்த சந்திரன் வச்சுக்கோங்க. 8ஆவது ராசியில் 9ஆவது பாதம், அவ்வளோதான். அப்போ எங்கே வரும்? கேட்டை 4 வந்துடுமா இல்லையா? கேட்டை 4, கேட்டை 4ல் ஒரு கேட்டை 4ல் ஒரு கிரகம் இருந்தால் அது எந்த கிரகமாக வேணால் இருக்கட்டும், அந்த பையன் ஜாதகத்தில் இருக்க ஒரு கிரகம் இருக்குது. அப்படி இருந்த செவ்வாயே இருக்காருன்னு வச்சுக்கலாம். செவ்வாய் ஆட்சி தானே அந்த வீட்டில், அவரே ஆட்சி பெற்று இருக்கார். கேட்டை 4ல் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த தெரியாதனமாக அது ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, 2ஆம் பாவமாக இருக்குது, அல்லது 9ஆம் பாவமாக இருக்குது, அல்லது 10ஆம் பாவமாக இருக்குது. எல்லாம் 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா, செவ்வாய் இருந்துச்சுன்னா பலம் தானே, 2ஆம் பாவம் இருந்துச்சுன்னா அது ஒரு பலம் தானே, 4ஆம் பாவம் இருந்துச்சுன்னா ஒரு பலம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த செவ்வாய் சேர்த்துட்டாங்கன்னா அப்போ என்னது? 22ஆம் திரேக்கானம் மரண திரேக்கானம்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை பெருசானா மரணம் வரைக்கும் போய்டுன்றாங்க. திருமண பொருத்தத்தில் இப்போ நான் சொல்கிறது பூராமே தின பொருத்தத்தை சொல்லியிருக்கேன். 3, 5, 7, 22. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஜ்ஜி பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கயிறு பொருத்தம்னு சொல்லக்கூடியதில் வேதை பொருத்தத்தை எப்படி எடுக்கிறது? ஏன்னா ரஜ்ஜி பொருத்தத்தை தீர்மானிப்பது வேதை தான். ரஜ்ஜி பொருத்தம் சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாதா அப்படின்னா சரி ரஜ்ஜி பொருத்தம் கூட வச்சுக்கலாம். இப்போ ரஜ்ஜி பொருத்தமே ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்க. இது வேதை இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரஜ்ஜுனா கயிறு அப்படின்றாங்க. இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க, ஆணோ பொண்ணோ, நான் அதான் சொல்கிறேன், பொதுவாகவே தான் சொல்கிறேன். இதில் வந்து பொண்ணுக்கு தான் ஆணுக்கு தானே கிடையாது. அப்படி நம்மளை வளர்த்துட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே கண்மூடித்தனமாகவே அவங்க பின்னாடி அப்படியே போயிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்ணை திறந்து நீங்கள் பாருங்கன்றேன். அவங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் பாருங்கள். சரியாக வருதா இல்லையா பார்க்கணுமா இல்லையா? நாம் ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? ஆராய்ச்சின்னா ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணுறது 2 நாள் இல்லைங்க, வாழ்க்கை பூரா ஆராய்ச்சியே தான். ஆராய்ச்சின்னு வந்துட்டால் ஆராய்ச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆராய்ச்சி வரலன்னா வராது, அவ்வளோதான்.
அப்போ கயிறு பொருத்தம் எழுத வச்சுக்கலாம். கயிறு பொருத்தம்னா சந்திரன்னா கழுத்து கயிறா? சந்திரன்னா கழுத்து கயிறு தானே, தெரியுமில்ல? சந்திரன்னா கழுத்து கயிறு தானே. அதுக்கு யாரை சேர்த்தக்கூடாது? சந்திரனுக்கு சந்திரன், அதனால் சந்திரனையே சேர்த்த மாட்டாங்க, ஏன்னா அது கழுத்து இல்லையா. அப்போ ரோகிணியில் பிறந்தவனுக்கு அஸ்தத்தை சேர்த்தக்கூடாது, திருவோணத்தை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே கயிறான், அதனால் சேர்த்தக்கூடாதான். இப்படி இருக்க ஒரு மூட நம்பிக்கை, ஜோதிடத்திலுடைய மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன். இதை கிருத்திகை அதை இப்போ ரோகிணி நட்சத்திரம் ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு யாரா சேர்த்தக்கூடாதுன்னா அஸ்தத்தையும் திருவோணத்தையும் சேர்த்தக்கூடாது. ஏண்டான்னா எல்லாமே கழுத்து கயிறு தானே, எப்படி சேர்த்துவ? இது ஒன்று. இதுவும் மூட நம்பிக்கை தான். அடுத்தவன் என்ன சொல்கிறான்? இதே கழுத்து கயிறு என்ன நட்சத்திரத்துக்கு வருதுன்னு கேட்டால் ராகு நட்சத்திரத்துக்கு வரும் கழுத்து கயிறும்பாங்க. அப்போ ராகு நட்சத்திரத்தில் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்ட்டான். கல்யாணம் பெரும்பாலும் நடக்காமல் போகிறதுக்கு முக்கிய காரணமும் இதில் இருக்குது. ஏன்னா சந்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும், ராகு நட்சத்திரத்தை சேர்த்தவே மாட்டாங்க, ஜாதகத்தையே எடுக்க மாட்டான். திருவாதிரை, சுவாதி, சதயமா அது கழுத்து கயிறுல, அடுக்காத, சேர்த்தாத, சேர்த்தக்கூடாது. என்னமோ இல்லை, ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு அளவே இல்லை, அவ்வளோ மூட நம்பிக்கை வளர்ந்து போச்சு. சாமி கும்பிடாதவனை தான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறான். அவன் தான் சாமி கும்பிடாதவன் சாமி கும்பிட்றவனை பார்த்து மூட நம்பிக்கைங்கிறான். அப்படி தானே சொல்கிறான். அவன் 10 பேர் இருக்கிறான், அங்கே 10,000 பேர் இருக்கிறான். ஆனால் 10 பேர் சொல்கிறான், 10,000 பேர்த்த பார்த்து மூடன்டான்றான். எங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறது தாங்க மைனாரிட்டி சொல்லணும். ஆனால் மைனாரிட்டியாக இருக்கிறது தான் மெஜாரிட்டி சொல்கிறான். நீ இப்போ முட்டா பசங்கன்னு சொல்கிறானா இல்லையா? அதனால் நேரடியாக இருந்து பக்கத்திலே இருந்து கேட்டவன். அப்போ எந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனை சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாதா, ராகுவை சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாதான்னா, இப்போ ராகுவை சேர்த்தக்கூடாதுன்னு வந்துருச்சு இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தானே போச்சு. இல்லைன்னா இப்போ ஒரு பரம ரகசியம் என்ன இருக்குது? அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் எது? இவ்வளோதான் இங்கே கேள்வி. ரோகிணிக்கு எது வேதை? ரோகிணி நட்சத்திரம் எங்கே இருக்குது? ரிஷபராசியில் இருக்குது. அது ஒரு பெண் வீடு. அதிலிருந்து இடது கை பக்கமாக, ஏன்னா ஆண் ராசியில் சந்திரன் இருந்தால், ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் ரூல் என்னன்னா, சந்திரன் ஆண் ராசியில் இருந்தால் வலதுபுறமாக 8வது ராசியில் கயிறு வரும். பெண் ராசியாக இருந்தால் இடதுபுறமாக 8வது ராசியில் அந்த கயிறு வரும். இப்போ ரோகிணி இருக்குது, இடதுபுறமாக 8வது ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது இல்லையா, 8வது வந்துருச்சா. ஏன் எப்படி எடுக்கணும்? அது பெண் ராசியில் இருக்கிறதுனால இடதுபுறமாக எடுக்கணும். கைரேகை பார்க்கும்போது பெண்களுக்கு லெஃப்ட் பார்க்குறாங்கல்ல, அது பாரியுது. இப்போ மேஷத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா 8வது ராசியாக விருச்சகத்தை பார்க்கணும். இப்போ சந்திரன் ரோகிணியில் இருக்கார், அதனால் அது பெண் வீடு. அதனால் அதுக்கு 8வது ராசியில் சுவாதி நட்சத்திரம் தான் வேதை. முடிஞ்சு வச்சாங்க. சுவாதியை தவிர எதுவும் வேதை கிடையாது. சரி, சுவாதி நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை. எது? அந்த பையன் ஜாதகத்தில். இது பையன் ஜாதகம் தான் நான் பேசுகிறேன். எல்லோரும் பொண்ணு ஜாதகம் பேசுகிறாங்கல்ல, நான் பையன் ஜாதகமே பேசுகிறேன். ரோகிணி நட்சத்திரம் அந்த பையன் பிறந்தான். சுவாதி நட்சத்திரத்தில் கிரகம் எதுவுமே இல்லை. அவனுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னா, இப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு இருப்பா இல்லையா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு இருப்பாள்ல, அவளை சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கால் இந்த பையன் ஜாதகத்திலேயே அதே சுவாதி நட்சத்திரத்தில் வேற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது தெரியுதா? ஏதோ ஒரு கிரகம், சந்திரனை தவிர எல்லா கிரகமும் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் தானே, அந்த இடத்துல போட்டுக்கலாம்ல. அந்த இடத்துல இந்த சுவாதி நட்சத்திரம் ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி இருந்தாலும் சரி, 2ஆம் பாவாதி, எந்த பாவாதிபதி அவனா இருந்துட்டு போகிறான், அந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த பையனுக்கு வேதையை தரக்கூடியவனாக அவன் இருப்பான். அவன் தான் வேதையை செய்வான். அந்த நட்சத்திரமே வேதை நட்சத்திரம் தானே. அங்கிருந்து பொண்ணு வந்து தான் இவனை கெடுக்கணுமா? ஏன் இவன் ஜாதகத்தில் இருக்கிறவன் கெடுக்க மாட்டானா? கெடுப்பான்றான். அப்போது திருமண பொருத்தத்தில் இப்போ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் எவ்வளவு ரகசியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது போல் 64 விதிகள் ப்ளஸ் 44 விதிகள்.
இந்த விதிகளை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் 2016 இப்போ இந்த விதி பிரகாரம் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய ஒரு விதி. அது என்ன ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிற அந்த 3 எழுத்து அப்படின்னு கேட்டோம்னா, உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் எடுத்தால் தான் மனசில் கொஞ்சமாச்சு நிற்கும், கேட்குறத பொருத்தி பார்க்குறதுக்காச்சும் முடியும். உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகத்தை நீங்கள் தொடுங்க, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தையே தொட்டுக்குங்க மனசுக்குள்ளாரியே. அந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த கிரக நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். உதாரணமாக எதை தொடருது அப்படின்னு தெரியலன்னா, இப்போ திருமண சம்பந்தமான விஷயம் நம்ம பேசுகிறதுனால 7ஆம் பாவாதிபதி எடுத்துக்கங்க. ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி இருப்பார்ல, அவர் எங்கே இருந்துட்டு போகிறாரு, 7ஆம் பாவாதிபதி இருப்பார்ல, அந்த 7ஆம் பாவாதிபதி எடுத்துக்கங்க. அந்த 7ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம், அவ்வளோதான். 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி இருப்பார், அவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் எங்கே நிற்கிறாருன்னு பாருங்க. 2 பேர்த்த நீங்கள் கண்காணிக்கணும் இல்லையா? 2 பேர்த்த கண்காணித்தா 3ஆவது ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இவன் எங்கே போகிறான், இவன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கணும். இவன் எங்கே போகிறான், ஓ அவனோட தொடர்பு போகிறான், சரி. அங்கே போனால் என்ன பண்ணுறான், 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறானுங்க, கரெக்டாக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்கே போகிறானுங்கன்னு பார்க்கணும். அப்போது 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 7ஆம் அதிபதி இருக்கார்ல, அவர் நட்சத்திரத்தில் நிற்பார்ல. இப்போ உதாரணமாக மேச லக்கணம்னு வச்சுக்கங்க, 7ஆம் அதிபதி சுக்கிரன், அப்படி வச்சுக்கலாம். சுக்கிரன் வந்து 7லேயே இருப்பாரா, எல்லாத்துக்கும் இருக்க மாட்டார்ல, எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பார்ல, சரி இருக்கட்டும், கவலை இருக்கலாம். அவர் எங்கேயோ ஒரு நிற்கிறாரு, சரி 7லேயே நிற்கிறாரு அப்படின்னே கூட வச்சுக்கலாம். 7லேயே நின்னா அங்கே என்ன இருக்கும், செவ்வானோட நட்சத்திரம் இருக்குமா, சித்திரை நட்சத்திரம் இருக்கும், சுவாதி நட்சத்திரம் இருக்கும், விசாக நட்சத்திரம் இருக்கும். அவர் தெரியாதனமா சித்திரை நட்சத்திரத்தில் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சித்திரையில் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? 7ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்திலே ஆட்சி பெற்றான், சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிறான், 2லேயோ 3லேயோ நிற்கிறான் சார். அந்த சித்திரை நட்சத்திர அதிபதி இருக்கார்ல, செவ்வாய் இருக்கார்ல, அவர் லக்னத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திலே லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவருடைய 8ஆம் பாவம் இருக்கு இல்லையா, 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம், லக்னத்துக்கு 8ஆம் பாவம் இருக்குல்ல, அங்கே கூட இருக்காரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ அவர் அங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி, அவர் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார்ல. இப்போ மேஷத்தில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டோம். மேஷத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் நிற்பார். எங்கே நிற்பார், அஸ்வினியில் நிற்கலாம், பரணி நிற்கலாம், கிருத்திகையில் நிற்கலாம். ஒரு காலம் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்னார்னு வச்சுக்கோங்க. ஆனால் 3 நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அஸ்வினியில் நின்றார்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவ அதிபதி இங்கே நிற்கிறாரு, 7ல் நிற்கிறாரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய், அவர் எங்கே நிற்கிறாரு, லக்னாதிபதி சாரமே ஏறிட்டார், லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார். இவரும் ஆட்சி, அவரும் கொம்பு முளைச்சி நிற்கிறானுங்க 2 பேரும், கரெக்டா? இப்போ அந்த செவ்வாய் இருக்கார்ல, கேது நட்சத்திரத்தில் அஸ்வினியில் இருக்கிறாருல, அஸ்வினி நட்சத்திரத்தில் இது நிற்கிது. 1 2 3 4 எங்கேயோ நிற்கிது. பக்கத்து ராசி இருக்குல்ல, 2ஆவது ராசி இருக்குல்ல ரிஷபத்தில், அதில் கேது இருக்கார் சார். ரிஷபத்தில் கேது. இப்போது 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேது 2ஆம் பாவத்தில் நீச்சம். முடிஞ்சு போச்சு ஜோலின்னு, புரிஞ்சா? இப்போது 7ஆம் பாவாதிபதி மட்டுமல்ல, அந்த சுக்கிரன் 2ஆம் பாவாதிபதியாகவும் வருவான், 7ஆம் பாவாதிபதியும் வருவான், இவன் லக்னாதிபதியாக வர்றான். 3 பேரும் சேர்ந்து நீச்சசாரம் ஏறிட்டான். இப்போது இது ஆத்மா. சுக்கிரன் என்பது ஆத்மா, ஜீவா என்பது செவ்வாய், சரீரா என்பது கேது. இப்போ ஆத்மா ஜீவா சரீரா முடிவு என்னாச்சு, நீச்சமாக போய் முடிஞ்சிச்சா இல்லையா? இப்போ இவங்க எப்படி பழைக்கிறது? அதான் சரீரா கெட்டு போச்சுன்னு சொன்னால், ஒரு சமயத்தில் அந்த தசாபுத்தி வரும்போது அங்கே நில்லு கொஞ்சம், அங்கே நில்லும்பா, இங்கே பக்கத்தில் தொடர பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே நில்லும்பா. முடிஞ்சு போச்சு வேலை, முடிஞ்சு போச்சு இல்லையா? சரீரா என்ன, சரீரா கெட்டு போச்சுன்னா சரீரம் கிடைக்காது, மனைவி கிடைக்க மாட்டாள்னு அர்த்தம். அப்போ ஜீவன் இருக்குது இல்லைன்னா, ஜீவன் இருக்குதுன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க, தாம்பத்தியமே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் வராது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? குழந்தைங்கிருந்து பிறக்கும், இதனால் குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படுதா இல்லையா? ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. இது போல்
அப்பா ஜோதிட சூத்திரம், ஆத்மா ஜீவா சரீரா முறை அப்படின்னு சொல்லக்கூடியதை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதை நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஐயா கூட வந்திருக்காரு, எனக்கு தெரியாது, அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் வந்திருக்கார். ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது அந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது திருமண பொருத்தத்துக்கு மட்டுமல்ல, ஜாதகம் பார்க்கக்கூடிய எல்லா பலன்களுக்குமான மூல விதியானது. நீச்சம் என்றால் உயிர்காரகத்திலே நின்று ஒரு கிரகம் நீச்சமானால் உயிர் அங்கே கெட்டுப்போச்சின்னு அர்த்தம். 2 4 6 8 நின்று கெட்டு போச்சுன்னா பொருளாதாரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இது போல் விதிகள் தான் 104 விதிகள், 64 விதிகள் ப்ளஸ் 44 உப விதிகள். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஆத்மா ஜீவா சரீரா முறை, திருமண பொருத்த திறவுகோல் 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரில் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இதை தெரிந்து கொள்ள கதவுகள் திறந்தே இருக்கிறது என்பதை கூறி, இந்த அரிய நேரத்திலே சிறந்த வாய்ப்பை கொடுத்த யோகவராகி பீட நிறுவனர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் மதிப்பிற்குரிய அவருடைய வணக்கத்தையும் நான் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயாட்ட பார்த்தீங்கன்னா நான் 2016 படிச்சிருக்கிறேன். இப்போ கணக்கு போடுங்க, 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் முன்னாடியே ஐயாட்ட நான் அந்த இதை படிச்சிருக்கேன். ஐயா அவருக்கு நன்றி. ஐயா வந்து போன தடவை 25வது கருத்தரங்கத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. அதனால் ஐயாவுக்கு அன்று வணங்கக்கூடிய சிறப்பு மரியாதை இப்போ செஞ்சிடலாம். ஐயா அவர்களுக்கு யோக சக்தி வராகி பீடத்தின் சார்பாக திருமண பொருத்த வித்தகர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம்.